பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஈசப்பா உங்க கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில தீமையான சம்பவங்கள் வருகிறது. சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறாங்க, சில மனிதர்கள் நம்மை உதாசீனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர்? காரணமே இல்லாமல் எங்களை அவமானப்படுத்துகிறாங்களே, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, எங்களுக்கு ஏன் அவன் தீமை செய்கிறான்? அவன் ஏன் தீமை செய்கிறான்னா, அவனுக்கு பிரச்சனை நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு தான் பிரச்சனை. நீ உலகத்தான் போல வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை எதிர்க்க மாட்டான். ஆனால் நீ ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது உலகம் உங்களை எதிர்க்கத்தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நம்ம செவி கொடுப்போம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுடைய சந்ததியாய், அவருடைய சுதந்திரவாளியா நாம் இருக்கிறோம். ஆபிரகாம கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நாம சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஆகையினால நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்க. யார் ஆசீர்வதிக்கணும்? உங்களுக்கு தீமை செஞ்சவங்களை. உங்களை உதாசீனப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போறாங்க பாருங்க, மூஞ்சிக்கு நேரம் வருவாங்க, அப்படியே திரும்பி போவாங்க. நீங்க அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணிருக்க மாட்டீங்க, அவங்க வாழ்க்கையில எந்த கெடுதலும் நீங்க பண்ணிருக்க, மனசாட்சிப்படி ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க உண்மையா இருப்பீங்க. ஆனா ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி உங்களை பார்த்துட்டு போவாங்க. ஏதோ அவங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்து நாசம் பண்ணது போல பொய்யான காரியத்தை சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போவாங்க. உங்களை அப்படியே உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரனா இருந்தா போகிற இடத்துல அந்த ஜனங்க அந்த ஊழியக்காரனை கொண்டாடும், அவர் வார்த்தையை கனப்படுத்தும். ஆனா சொந்த சபையில மதிக்க மாட்டான், உங்களை உதாசீனப்படுத்திட்டு போவான், அவமானப்படுத்திட்டு போவான். அந்த நேரத்துல 2 காரியங்களை செய்யுங்க. 1, அந்த இடத்துல உங்களை நேசிக்கிறவங்கள, உங்களை கனப்படுத்துறவங்கள அன்பாய் நீங்கள் நேசிங்க. உதாசீனப்படுத்துறவங்களை அப்படியே விட்டுருங்க. இன்னொன்று செய்யலாம், அவர்களை ஆசீர்வதிங்க. வேதம் கற்றுக் கொடுத்து என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிங்க. நான் கற்றுக்கொண்டது அதுதான். ஆமென். ஒரு காலத்துல எனக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கும். நம்மளை உதாசீனப்படுத்திட்டா நாம அவங்களை உதாசீனப்படுத்துவோம், நமக்கு தீமை செஞ்சா அவங்களுக்கு தீமை செய்யும். ஆனா ஆவியான எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி கற்றுக் கொடுத்த காரியம். தீமை செய்யறாங்களா? செய்யட்டும். உன்னை உதாசீனப்படுத்துறாங்களா? உன் வேல்யூ தெரியாம நடந்துக்கிறாங்களா? உன்னை அவமானப்படுத்துறாங்களா? கர்த்தர் உன் மேல வச்சிருக்க அபிஷேகத்தை உதாசீனப்படுத்துறாங்களா? படுத்துட்டோம். நீ அவங்களை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன். இந்த வார்த்தை என்னைக்கு நான் வாசித்து ஜெபிச்சனோ, இன்னை வரைக்கும் மறக்க முடியாத காரியங்களை செய்த மனிதர்களை கூட மன்னிக்க, ஆசீர்வதிக்க இருதயத்தை கர்த்தர் தந்தார். ஆண்டவருக்கு முன்பாக கையில் இருக்க வேத புஸ்தகத்தின் மேலாக நான் சொல்லுகிறேன், தைரியமா என்னால சொல்ல முடியும், என்னால மன்னிக்க முடியாத மனிதனை கூட மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்குள்ளே கண்ணீர் வடித்து அவர்களை மன்னித்து, அவர்கள் செய்த அந்த தீமைகள் எல்லாம் மறந்து அவர்களை பிளஸ் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் அழகாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியத்துல நல்ல நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் என்னுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திக்க ஆரம்பித்தார். பிள்ளைகளை உயர்த்த ஆரம்பித்தார். சாட்சியாய் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, மன்னிக்க கற்றுக்கொள், ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். தீமைக்கு தீமை செய்யாத, உன்னை உதாசீனப்படுத்துறவர்களுக்கு உதாசீனப்படுத்தாத, உன்னை அவமானப்படுத்துறவர்களை திரும்ப அவமானப்படுத்தாத. பிடிக்கலையா? அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துரு. ஆண்டவரே, நான் உங்களை பிளஸ் பண்றேன், அவங்க நல்லா இருக்கட்டும். உன் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு ஆண்டவர் சொல்லியிருக்குது. முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படி
கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்க கூட அழகா பேசுவார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் தீமை செஞ்சிருந்தா, எங்களை உதாசீனப்படுத்தியிருந்தா எங்களை மன்னியப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்க நாங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் மூலமாய் நடத்தும், புரியவையும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.